மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அங்கே என்ன அது இந்து மத கூட்டம் நடக்குதா, இல்லை பிஜேபிக்கு எதிராக நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? என்ன நடந்துட்டு இருக்கு? அது ஒரு அசம்பிளி. அனைத்து தரப்பட்ட மக்களும், குறிப்பாக சொன்னால் அங்கே அதிகமாக இருப்பதும் சனாதனத்தை சேர்ந்தவர்கள் தான். அந்த இடத்துலையே போய் நீங்கள் சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் இப்படியும் சொல்லலாமே, இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஒழிப்போம்னு அங்கே சொல்லலாமே, கிறிஸ்துவ தீவிரவாதத்தை ஒழிப்போம்னு சொல்லலாமே, கிறிஸ்துவ மதமாற்றத்தை ஒழிப்போம்னு சொல்லலாமே. அப்படியெல்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லியிருந்தால் அங்கே நடந்திருக்கிற கதையே வேறு. ஆனால் எப்பயும் போல் இவங்க இந்துக்களுக்கு தான் இவங்களுக்கு கிள்ளுக்கரையாக போகும், அதவே பேசுகிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட அந்த அசம்பிளியில் அவரை கண்டித்து பேசவில்லை, கண்டிக்கவும் இல்லை. பாஜக மூட்டை தான் வெளியில் வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனால் பிற கட்சிகளும் சரி, அங்கிருந்த முதல்வரையும் சேர்த்து தான் சொல்கிறார், ஜோசப் விஜயும் சேர்த்து தான் சொல்கிறார், அவரும் கண்டிக்கிறார். அதுதான் நம்ம பார்த்தோமே, பைபிள்லேருந்து நம்ம சபாநாயகர் வந்து அதில் வந்து ஒரு வரி எடுத்து விட்ட உடனே எவ்வளோ சந்தோஷமாக அவர் இருந்தார், மற்றவங்களும் எப்படி இருந்தாங்கன்னு. இதே ஒரு பகவத்கீதையிலேருந்து சொன்னால் போதும், இல்லை ராமாயண மகாபாரதத்துலேருந்து சொன்னால் போதும், பொங்கி எழுந்திருப்பாங்க, இங்கேயும் சனாதனத்தை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குரான் பைபிளில் இருந்தெல்லாம் சொல்லலாம், ஆனால் குரானை சொல்லலை, விட்டுட்டாரு. அதனால் முஸ்லீம் லீக் கட்சியும் மற்றவங்களும் நீங்கள் போராடி எப்படியாவது குரானையும் சொல்ல வைங்க அங்கே. அது வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா இது என்னென்னா மதசார்பற்ற அரசு, மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு வேறு பேரை சொல்லிக்குவாங்க. ஏன்னா இளிச்சவாய் இந்துக்களுக்கு எதை சொன்னாலும் சொரணம் வராது, ரோஷம் வராதுன்றது தெளிவாக தெரியுது. அதனால் இவங்க எதை வேணாலும் சனாதனத்தை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க. இதில் வேறு ஒரு புது டெஃபினேஷன் கொடுப்பாங்க, சனாதனம் வேறு, எங்களோட இந்து மதம் வேறு, தமிழர் வேறு, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷனில் என்ன இருக்கோ அதைத்தானே சொல்ல முடியும். சனாதனம் என்பது தான் இந்து மதம், இந்து மதம் தான் சனாதனம். அதை இந்து மதத்தை வந்து அந்த இந்து மதத்தில் இருப்பவர்கள் இந்துக்கள், சனாதனத்தில் இருப்பவர்கள் சனாதனிகள், இரண்டுமே ஒன்று தான். இரண்டுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. பெரிய வித்தியாசம் எந்த வித்தியாசமும் கிடையாது. இதைத்தான் நாம் வந்து சொல்கிறோம். ஆனாலும் இவங்க மக்களை வந்து எந்த அளவுக்கு குறைவாக எடை போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ கிறிஸ்துவ இஸ்லாமிய ஓட்டுக்கள் அவங்க பக்கம் போயிடுச்சு, ஜோசப் விஜய் பக்கம் போயிடுச்சுன்னு இவர் நினைக்கிறார் போல இருக்குது. அதை திருப்பி கொண்டு வரணும்னா இப்படியெல்லாம் பேசி ஆகணும். இன்னும் என்ன இதுக்கு மேலேயும் பேசுவார். ஏன்னா இப்போ எதிர்கட்சியாக உட்காந்துருக்கிறதுனால என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு இருக்கிற அந்த 53 எம்எல்ஏக்களுக்கு ஓட்டு போட்டதும் இந்த மானங்கெட்ட போன இந்துக்கள் தானே, அதை வச்சு திருப்பி ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருக்கிறாரு. அதனால தான் மறுபடியும் இந்த சனாதன பேச்சை எடுத்திருக்கிறார்.